ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரும் ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்லாமல் சமமாக வாழணும். எல்லார்ட்டையும் செல்வங்கள் இருக்கணும். ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இல்லாமல் உலகம் ஒத்துமையாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட டெய்லி நான் வேண்டிகிட்டு இருக்கேங்க. அதனால் என்னுடைய வேண்டுதல் படி எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இப்போ நம்பிக்கையாக வாழணுங்கிறதுக்காக சில உதாரணம் பேச போகிறேன். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லைங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ணணும். உடனே ஜாதக நோட்டை எடுத்துக்க வேண்டியது ஒருத்தர்கிட்ட போய் இந்த சாமியார்கள்லாம் வளர்த்து விட்றது நம்ம தாங்க. ஏன்னா எந்த சாமியாரையும் நான் குறிப்பிட விரும்பலை. நிறைய பெண் சாமியார்கள்லாம் இப்போ நிறைய உருவாயிட்டாங்க. எப்படிங்க ஆசாமி வந்து சாமியாராக மாற முடியும்? அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து தவம் இருந்து கோயிலில் மலை உச்சியில் முனிவர்கள் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கூட துறவறம் போன்று இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு பசிச்சா மட்டும் சாப்பிடுவாங்க. இதில் கிடைக்கிற தாவரத்தை அந்த கரிகாய் வேறு ஏதாவது பழங்கள் இதெல்லாம் உன்று தியானத்தில் இருந்து அப்படி முனிவர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோட்டு ஷூட்டு ஒரு 1/4 கிலோ துண்ணூறு எடுத்து மேலே பூசிக்கிறது, ஒரு நெத்தி நிறைய குங்குமத்தை காளி மாதிரி போட்டுக்கிறது, நான் தான் காளி, நான் வந்து புதுசாக உருவான சாமியார்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருவாகுறாங்கங்க. நம்ம அவங்கள பற்றிலாம் பேச வேண்டாம். நம்ம வந்து அந்த இதுலேருந்து மாறணும். ஏன் நம்ம அவங்கள தேடி போகணும்? நமக்கு நேரம் சரியில்லையா? தம்பி, நேரம் சரியில்லைன்னு போட்டிருக்குப்பா. அதனால் எல்லாருமே சொன்னாங்க, ஜோசியத்துலேயும் சொன்னாங்க. அதனால் ஜாக்கிரதையாக வண்டியில் போனால் ஜாக்கிரதையாக போப்பா, நமக்கு நேரம் சரியில்லை, எல்லோரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கன்னு பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விதமாக சொல்லணும். அதே போல் பெண்ணோ ஆணோ ஏதோ ஒரு பெண்ணை விரும்பிட்டாங்க, இல்லை ஆண் பெண்ணை விரும்பிட்டாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டிங்களா? நீங்கள் அதுலேருந்து விடுதலையாகி வரணுமா? உடனே ஜோசியர்கிட்ட போகிறது, சாமியார்கிட்ட போகிறது, பல மூட நம்பிக்கைகளை உருவாக்கிட்டு அவங்க வந்து 1க்கு 2ஆக சொல்லி விட்ருவாங்க. இன்னும் நம்ம இருக்கிற கவலை இன்னும் அதிகமாகிடும். ஏன் நம்மளுடைய கவலைக்கு நம்ம தாங்க பதில், நம்ம தாங்க எல்லாமே. நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. சிந்திக்கிற தன்மை, யோசனை, மனசில் உறுதி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் நமக்கு ராஜா. நம்ம உருவாக்கிக்கணும் அந்த நம்பிக்கையை. என்ன பண்ணணும்? ஆஹா, இப்படியெல்லாம் பின்னு விளைவுகள் என்ன வரும், இது இப்படி செஞ்சால் இது எப்படி போகும், இது ரூட்டு சரியா, பல பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் கேட்குறது, எல்லார்கிட்டையும் சொல்கிறது. நம்மளுடைய விஷயத்த பப்ளிக் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம தான் முடிவு எடுக்கணும். இதை போய் அங்கே ஒரு சாமியார் 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு சாமியார், இங்கே ஒரு பெண் சாமியார், அங்கே ஒரு ஆண் சாமியார், இவங்க சொல்கிறது நல்லா கேட்குது. அவங்க யதார்த்தமாக பேசியிருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கலாம். அது யதார்த்தமாக ஆனது அந்த சாமியார் மேலே ஒரு நம்பிக்கை உருவாகிற மாதிரி ரூமரை கிளப்பி விட்ருவாங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் அது 10 பேருக்கு பரவவும் அந்த சாமியார் மேலே நம்பிக்கை வந்து எல்லாரும் அங்கேயே போயிட்டு அங்கே கேள்விப்பட்டாங்க. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேங்க. போய் நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தா தாங்க அவரை போய் பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்டு வாங்கணுங்க அப்படின்ட்டு போய் அவரை வந்து நம்ம வசதியாக்கி விட்டு அவர் காரு பங்களா வீடுன்னு வாங்கிட்டு திரும்ப அவருக்கு ஒரு கேஸ் ஆகி அப்புறம் அவரை வந்து கவர்மெண்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பேட்டி ஓவராக எதை எடுத்தாலும் முதல் செய்தியாக அது வரும். அதை ஏங்க நம்ம செய்யணும்? நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? இந்த யுகத்தில் தானங்க நம்ம இருக்கோம். நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்துக்கு நம்ம செயல்படுறதுக்கு நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம் நமக்கு இருக்கணும். நம்ம போய் அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட யோசனை கேட்கக்கூடாது. அவங்க வேறு மாதிரி, ஆமாம் இந்த யுகத்தில் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு போட்டு பல குழப்பங்கள் வருங்க. எதையுமே சரி நம்மளாம் முடிவெடுக்கணும். சாமியார்லாம் எதுக்காக இருக்காங்க? அவங்களுடைய பசி பஞ்சம் பட்டினிக்காக அவங்க அந்த ஒரு தொழிலை அதை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு புக்கு, அதில் நிறைய தான் புக்கெல்லாம் விற்கிது. ஏதோ ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு அவங்க அதை வந்து 4 ஜோசியம் சொல்கிற மாதிரி ஒரு தியான மண்டபம் மாரி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வாடகைக்கு ஃபஸ்ட்டு உட்காருவாங்க. அப்புறம் 4 பேர் வருவாங்க, அப்புறம் 40 பேராக ஆகுவாங்க, அப்புறம் 4000 பேராக ஆகிடுவாங்க. அப்புறம் அப்படியே கூடாரம் கட்டி எல்லோரும் தியானம் பண்ணுவாங்க. இத்தனாந்தேதி இத்தனை இடத்துல இந்த இடத்துல கிளாஸ் நடக்குது, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் பெரிய சர்ச்சைக்கு அவங்க ஆயிடுறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் தாங்க அவங்களுக்கு தூண்டி விடுறாங்க. நம்ம தயவு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம்,
நம்ம தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு செயல்பாட்டோடு வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி பெண் சாமியார்கள், ஆண் சாமியார்கள், போலி சாமியார்கள்லாம் உருவாகிறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. ஏன் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம்? அதனால எல்லாருமே விழிப்புணர்வோடு இருந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் தான் எல்லாம் முடிவு எடுக்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் நல்லதாக எடுத்து நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ.